அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒவ்வொரு பதிவுகளிலும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மூலிகைகள், மூலிகை சார்ந்த பழங்கள், விதைகள், அந்த வரிசைகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது சப்போட்டா. இந்த சப்போட்டா பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். சப்போட்டா பழம் ஒரு அற்புதமான பழம். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த பழம் ஒரு பெரிய மருத்துவ குணத்தை கொண்ட பழமாகும். இந்த பழம் நார்ச்சத்துக்கள் நிறைந்த பழம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பழம். இப்பொழுது உடனடியாக நமக்கு எனர்ஜி வேண்டும், சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம், ரொம்ப சோர்வாக இருக்கிறது என்ற பட்சத்திலே ஒரு 2 சப்போட்டா பழத்தை எடுத்து அப்படியே சாப்பிட்டாலும் சரி, அல்லது அதை ஜூஸாக அடித்து கூழாக அடித்து குடித்தாலும் சரி, நமக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம்தான் இந்த சப்போட்டா. இந்த சப்போட்டா பாருங்க, இந்த கலர் இப்படி தான் இருக்கும். இதை உள்ளார கட் பண்ணாலும் இதே கலர் தான் இருக்கும், இந்த பழுப்பு நிற கலர். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் மினரல்ஸ் போன்ற அனைத்து விதமான சத்துக்களும் இதில் அடங்கியுள்ளது. பாஸ்பரஸ், மெக்னீசியம், தாமிரம் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பழம்தான் இந்த சப்போட்டா பழம். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ஒரு பேருதவியாக அமைகிறது. இந்த சீசனில் வரக்கூடியது, இந்த குளிர்காலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் தான் இந்த சப்போட்டா பழம். குளிர்காலங்கள் கடைசியிலையும் வெயில் காலம் ஸ்டார்டிங்லேயும் வரக்கூடியது தான் இந்த சப்போட்டா பழம். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே காய்க்கக்கூடியது. ஆகையினால இந்த பழத்தை நாம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவது ரொம்ப நல்லது. உடலுக்கு ரொம்ப ரொம்ப தெம்பு தரக்கூடிய, சுறுசுறுப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் இந்த சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழம் ஜூஸாக அடித்து குடிக்கும்போது இதில் வேறு எதையுமே சேர்க்க வேண்டாம், பால் தவிர. பால் சேர்த்து கொள்ளலாம். பால், சர்க்கரை, அதிகமான சர்க்கரை தேவைப்படுகிறவர்கள், இனிப்பு தேவை என்றவங்க கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் பால் ஊற்றுவதனால. அல்லது பால் ஊற்றாமல் அப்படியே பழத்தை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டா இதில் இருக்கிற இனிப்பு போதுமானது. இது குடல் அழற்சி என்றால், அதாவது ஒரு வேலை செய்யாத மந்த நிலை ஏற்படும், அந்த அழற்சிகளை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழம். மலத்தை இலகுவாக்கக்கூடிய பழம். மேலும் உடல் சோர்வுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இந்த சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழம் சாப்பிடுவதற்கு இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் பால் இருப்பதனால இந்த பால் சாப்பிட்டுமான அந்த பழம் சாப்பிடும்போது நம்முடைய உதடுகளெல்லாம் ஒரு ஒட்டக்கூடிய தன்மை பால் இருக்கிறதுனால இதில் ஒட்டும் தன்மை நமக்கு ஏற்படும், அந்த ஃபீல் ஆகும். மற்றபடி எல்லா விதத்துலேயும் இது உத்தமமான ஒரு நல்ல பழம். இதை கழுவிட்டு அப்படியே தோலோடவே சாப்பிட வேண்டியது. இதை தோல் நீக்கி சாப்பிட வேண்டும் என்கிற பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளார இருக்கிற விதையை நீக்கி இதை கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். இந்த பழத்துக்கு மருத்துவ குணங்கள் அதிகம். அதாவது நான் சொன்ன மாதிரி மலத்தை லகுவாக்கும். மலப்பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது மலத்தை லகுவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த பழத்தை அனுதினமும் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு புது பலன் கிடைக்கும். அந்த இரத்த சோகையிலிருந்து அவர்கள் விடுபடுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இந்த பழம் அமைகிறது. அதனால் இந்த சப்போட்டா பழம் காலங்களில் சப்போட்டா பழத்தை நீங்கள் பிடிக்காது, இது நல்லா இருக்காது, வாயில் பிசு பிசுப்புன்னு ஒட்டும்,
அல்லது சுவை எனக்கு பிடிக்காது, இந்த பழம் பார்க்கும்போதே நல்லா இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நினைக்காமல் இந்த பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களை நினைங்கள். இது கண்களுக்கு நல்ல ஒளியை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை செய்கிறது. ஏன்னா இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய சத்துக்கள், கால்சியம் அதிகமாக நிறைந்திருக்கிறது. இந்த பழம் எந்த விதத்திலையும் நமக்கு தீங்கு செய்யவே செய்யாது, நன்மை தரக்கூடிய விஷயங்களை செய்கிறது. தாது பொருட்களும் மினரல்ஸும் விட்டமின்களும் அடங்கியுள்ள ஒரு அற்புதமான இயற்கை படைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல பழம் தான் இந்த சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், நலம் பெறுங்கள். இது அபரிவிதமான நல்ல ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான கனி. இந்த கனியை சாப்பிட்டு நலம் பெறுங்கள். இது போல நல்ல தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.